இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு நம்ம வாழ்கிற உலகத்துல அநேக கலக்கங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. கலக்கம் இல்லாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. அநேகர் இப்படியாய் சொல்லுவார்கள், காலையிலே தூங்கி முடிச்ச உடனே எனக்கு ஒரே கலக்கமா இருக்கும். இந்த நாள் எப்படி இருக்க போகிறதோ, இந்த நாள் பிரச்சனைகள் என்னெல்லாம் வரப்போகுதோ, நான் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி அதை குறித்து கலங்குகிற மக்கள் நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அருமையான சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சீஷர்களும் கூட ஆண்டவரோடு கூட 3.5 வருடங்கள் பழகி வாழ்ந்தாலும் கூட அவர்களுடைய இருதயத்திலே பயங்கரமான கலக்கம் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போவேன், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார். இப்படி தன்னுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இப்படி தன்னுடைய மரண காரியங்களை குறித்து அநேக காரியங்களை சீஷர்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். சீஷர்களுடைய உள்ளத்திலே பெரிய கலக்கம் வருகிறது. நாம் ஆண்டவரை இவரை மலை போல நம்பி இருந்தோமே, இவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று சொல்லி அவர்கள் கலங்கி போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை அறிந்தபடியினாலே, அவர்களுடைய உள்ளம் கலங்கி போய் இருந்ததை ஆண்டவர் அறிந்தபடியினாலே தன்னுடைய அன்பான சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கிற உலகம் ஒரு கலக்கம் நிறைந்த காலத்திலே, கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் நம்ம கேள்விப்படுகிற செய்தி என்ன? கொலையும் கொள்ளையும் பயங்கரமான காரியங்கள் நம்முடைய தேசத்திலே நடக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய உள்ளம் நம்மையும் அறியாமல் கலங்குகிறது. எப்படி இந்த பூமியில நாம வாழ போறோம், நம்ம சந்ததி நம்ம தலைமுறைகள் எப்படி நீ இந்த பூமியில வாழ போறாங்கன்னு சொல்லி அநேக வேளைகளிலே கலக்கங்கள் வருவது உண்டு. ஆனாலும் கூட நாம கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்தவர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நிறைய கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வீடுகள்ல, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல நிறைய கலங்கக்கூடிய காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் நமக்கு அன்பான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஒரு பாசமான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையிலே கொடுக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எனக்கு வருமானம் இல்லையே, இந்த வருமானத்தை வைத்து எப்படி இந்த காரியங்களை நான் செய்ய முடியும், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க முடியும், இப்படி பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். மரியாளுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மார்த்தாளை குறித்து கூட ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றுதான். நாம கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய், ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு, என் மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கு, ஆண்டவரே உங்க சமாதானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் அந்த கலக்கத்தை மாற்றி அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன செய்யும்? அது கொஞ்ச நேரத்துல இல்லாமல் போகும். நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமா இருக்கும் என்று சொல்லி கலங்கின சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அன்று ஆற்றி தேற்றினதை நாம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில கலக்கம் வரும்போது, ஆண்டவரை அன்று சீஷர்களை பார்த்து சொன்னீங்க, இந்த உலகத்துல எங்களுக்கென்று சமாதானத்தை நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க, அந்த சமாதானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தருவார். வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கிடவுது. பாரம் உண்டு, நெருக்கம், கலக்கம் எல்லாம் இருந்தாலும் அந்த தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அந்த சமாதானம் இருந்தாதான் நம்ம நிம்மதியா சந்தோஷமா நம்ம வாழ முடியும். அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கலக்கம் வரும்போது வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அருமையாய் வசனத்தின் மூலமாய் பேசுவார். உயிர் தெழுந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. நம்ம காலையிலேயே கலங்கி போய் துக்கத்தோட நம்ம இன்னைக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு
வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கென்று எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? என்னிடத்துல விசுவாசமா இருங்க, கலங்காதுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரை இந்த நாளுக்குரிய சமாதானத்தை தாங்க, என் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க, என் தேவ சமாதானம் என் உள்ளத்துல பெருகட்டும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது அந்த நாளுக்குரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே எழுந்து ஆண்டவரே உங்க சமாதானத்தால் என்னை நிரப்புங்க, என் இருதயம் கலங்கி போய் இருக்கிறது ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது, இந்த வியாதி என் சமாதானத்தை கெடுக்கிறது, இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று சொல்லி பல விதங்களிலே நான் குழம்பி போய் இருக்கிறேன், என் சிந்தனையிலே ஒரு குழப்பம், எனக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற பொழுது அவருடைய சமாதானத்தை, அந்த பரிபூரண சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை கொடுக்கும்போது யாரும் அந்த மனுஷனை கலங்க பண்ண முடியாது. யோபுவின் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜனத்துக்கு சமாதானத்தை அவர் கொடுத்தா எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் அவர்களை கலங்க பண்ண முடியாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் அந்த வேதத்தை வாசித்து அவர் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உலகத்துல எத்தனையோ பாடுகள், இடரல்கள், கலக்கங்கள், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு திடன் கொடுப்பது எது? ஆண்டவருடைய வார்த்தை தான். இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது, அந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது அது நமக்கு திடன் தருகிறது, சமாதானம் தருகிறது, ஒரு பலனை நமக்கு தருகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பலனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்கள் கடினமான காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் துர்ச்செய்திகளை நாம் கேட்கிறோம். ஒரு நல்ல செய்தி கூட நம்மளால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. உலகத்துல நம்மை சுற்றி அவ்வளவு தீமைகள் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் கலங்காமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், தைரியமாக சமாதானமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நாளை கடக்க நமக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார். நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி தாங்கும் பலனையும் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் நமக்கு உண்டாக்குவார். ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன நல்ல ஆறுதலான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவருடைய கலக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுங்க. சீஷர்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தினது போல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை மகிமை